எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். சங்கீதம் 62 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னும் கூட 8வது வசனத்தில், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவர். நம்முடைய முழு எண்ணத்தையும் முழு பலத்தையும் இருதயத்தின் சிந்தனையும் தேவ பாதத்தில் வைத்து நம்புகிறது அவராலே வரும். நான் அசைக்கப்படுவதில்லை. பூமியில் தேவனை சார்ந்து வாழும்போது எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ ஏமாற்றங்கள், நம்பி நம்பி நம்ம ஏமாந்து போன பல காரியங்கள். ஆகவே தேவனை நம்பும்போது என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எல்லா காலத்திலும் தேவன் தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நேரத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து தேவன் நம்மோடு கூட இருந்து உலகம் முடிய பறிந்த சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நாள் அல்லது சில காலம், சில நேரத்தில் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடக்கும்போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை, தேவனை சார்ந்து வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். ஆகவே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது நம்புகிற காரியத்தை தேவன் தந்து நம்மளை இறுதி வரைக்கும் தேவன் நேர்த்தியாய் நடத்துவார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை நம்பி பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசித்து பார்வோனையும் கோலியாத்தையும் எத்தனையோ பாவத்தையும் சாபத்தையும் நோயும் பேயும் ஜெயித்து நான் நம்புகிற சுகம், நான் நம்புகிற வசதி, நான் நம்புகிற ஆசீர்வாதம், நான் நம்புகிற பலன், நான் நம்புகிற ஞானம், நான் நம்புகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் தருகிறார் என்பதை முழு இதயத்தோடு அவரை நம்ப வேண்டும். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இன்னைக்கு தேவன் நமக்கு நாம் நம்புகிற காரியத்தை தேவன் தந்து நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனையோ போராட்ட எதிர்ப்பு வந்த போதிலும் அசையாமல் உறுதியாய் நிற்கும்படியாய் பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்ப்பு 1000 வந்தாலும், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பலன் தந்து நம்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணி நேர்த்தியாக செம்மையாய் நடத்துவார். ஆகவே இன்றைக்கும் தேவனை நம்பி, தேவனுடைய வார்த்தை நம்பி அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும்போது சகலமும் தேவன் தருவார். என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனாலே எல்லாம் வரும், தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே இந்த வார்த்தை விசுவாசித்து இந்த நாளிலே நம்புகிற காரியத்தை எதிர்பார்ப்போம். அதை தேவன் தருவார், வாய்க்க பண்ணுவார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.